குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் சிம்மராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணங்குளம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது சிம்ம ராசி பலன். அதாவது சிம்ம ராசி ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு உங்களுக்கு இருக்கப் போகிறது, என்ன பலன்களும் கிடைக்கப் போகிறது, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். முக்கியமாக உங்களுக்கு கடன் தீர வேண்டுமா, கடனில் அவதிப்படும் நீங்கள் கடன் தீர ஒரு வழி சொல்கிறேன், கடைசியில் உன்னிப்பாக கவனியுங்கள். ஓகே, இந்த மாதம் உங்களுக்கு என்ன பலாபலங்கள் என்று பார்த்தலாம். உங்கள் ராசி சிம்ம ராசி, உங்கள் ராசியில் கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அதன் பலனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் வந்து எதன் மீதும் கொஞ்சம் பற்று கம்மியாக இருக்கும். குடும்பத்தின் மீது ஆர்வம் குறைவாக இருக்கும், குடும்ப உறுப்பினர்கள் மீது ஆர்வம் குறைவாக இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யலாம் என்றாலும் அது மேலே ஒரு ஆர்வம் தோணாது. ஆனால் ஆன்மீகம் பயணம், ஆன்மீக டூர், தெய்வ வழிபாடு, பக்தி இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் தெய்வத்தையே நம்பாமல் இருந்த நீங்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அளவு கடந்த மீறி தெய்வத்தை நம்புவீங்க. தெய்வத்து மேலே ஒரு நம்பிக்கை வர மட்டும் இல்லை, கோயிலுக்கு போவீங்க, பூஜை போடுவீங்க, கும்பாபிஷேகம் இது கோயிலில் நிறைய கலந்துக்குங்க, கோயில் நிறைய டொனேஷன் கொடுப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒரு அளவில்லா விபரீத பக்தி உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லை, என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது, நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெய்வம் அப்படியே கண் முன்னாடியே காட்டி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் முன்னே என்ன செய்ய முடிவு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தெய்வ பக்தி ஆற்றல் மிகுந்த ஒரு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் இருப்பது குடும்பத்தில் வந்து தேவையில்லாமல் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரிலாம் வரும், உள்ளே ஓடிக்கொண்டு இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து போவது தான் நல்லது. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்றார் போல் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்களா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக சிறப்பாக இருக்கும். அதனால் கூடுமான வரையில் யார்கிட்டே வாய் கொடுத்து வம்பு வழங்கும் மாட்டிக்காதீங்க. கை வாங்கி பட்டுன்னு கை வச்சிடாதீங்க. ஒரு சில பிரச்சனைலாம் வந்து சேரும். அதனால் சொத்து விஷயத்தில் உங்களுக்கு சொத்து சேர குடும்பத்தில் வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது இடம் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம். பூமி, விவசாய நிலம், இல்லை பிளாட்டு, இது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்குது. ஏதாவது ஐடியா இருந்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கி போடுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப டாப்பாக இருக்குது அந்த மாதம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் முயற்சி. ராசி 7 ராகு பகவான் குரு பார்வையில் இருப்பது ஒரு நல்ல விஷயங்களை செய்வார். மனைவி மூலம் ஒரு ஆதாயம், மனைவி மூலம் ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் மனையில் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பார்ட்னர்ஷிப்பால் ஒரு ஆதாயம், அங்கேயும் ஒரு மனசாபம் இருந்தாலும் ஆதாயம் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் மூலம் வரும். அதே போல் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். மறு திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நல்லா சாதகமாக இருக்குது, செய்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையை வேணான்னு வெறுத்து போன குடும்பம், வாழ்க்கையை வேணான்னு வெறுத்து போன நீங்கள் ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதத்தில் நம்மளும் வாழ்ந்து காட்ட வேண்டும், எப்படி 4 பேர் முன்னாடி கௌரவமாக நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும், நம்மளால் எதுவும் முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு ஒரு புதுசாக எண்ணம் தோன்றும். அதனால் அதை நீங்கள் சாதனை பண்ணுவீங்க. உங்களுக்கு அதாவது குத்து வழிபாடு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிக்கும் ஒரு பக்கத்துணையாக இருந்து உங்களை வழிநட செல்லும். 8இல் சனி பகவான் இருக்கிறார். உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆயுள் கெட்டி ஆயுள் நீடிக்கும். சின்ன பாதங்கள் தான் இருக்கும், சின்ன உபாதைகள் இருக்கும். அதெல்லாம் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. நீங்கள் ஆளுந்து விடுபட்டு வெளியே வரலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகாத நீண்ட நாளாக தள்ளிக்கினே போதா, நாகதோஷங்குது, செவ்வாதோஷங்குது, கால செவ்வாதோஷம், ஏதோ ஒரு சாக்கு சொல்லி ஏதாவது தள்ளிக்கினே போதா திருமணம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வரன் அமையும். பெண் பிள்ளைகளுக்கும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை, மத்திய அரசு மாப்பிள்ளை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும், சிறப்பாக இருக்கும். அதேபோல் ஆண் பிள்ளைகளுக்கும் வேலையில் உள்ள மனைவி நீங்கள் எதிர்பார்த்த போல் நல்ல இடம், வசதியான இடம், அழகான பெண் உங்களுக்கு கிடைப்பால் திருமணம் நிச்சயிக்கப்படும். அது மட்டும் இல்லை, சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் இந்த மாதம் கிடைக்கப் போகிறது. நீண்ட நாளாக அரசு வேலை கிடைக்கவில்லை, அரசு வேலை கிடைக்கலை, தள்ளிக்கிட்டே போகுதுன்றீங்களா?
இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருது. அரசாங்க வேலையை போவீங்க. உயர் அதிகாரிகள் சாதகமாகவும் சப்போர்ட்டாகவும் நல்லபடியாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கும் நன்றாக இருக்கிறது. அரசியல் இருப்பவர்கள் ஒரு மேல் அதாவது கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. கடினமாக உழைக்க வேண்டி வரும். நல்ல பேரும் மதிப்பும் உங்களுக்கு உயரும். அதனால் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் வேலை செய்பவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா இனிமேல் நடக்கப் போகிறது. பார்ட்னர்ஷிப்பில் செய்யும் தொழிலும் சிறப்பாக இருக்கிறது. வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில், வெளிநாடு தொழிலோ வெளி மாநில தொழிலோ சிறப்பாக எந்த தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் செய்யும் அனைத்து தொழிலும் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அதில் ஒரு தனி திறமையை நீங்கள் காட்டுறதுக்கு இந்த மாதம் ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய எதிர்கால ஃப்யூச்சரை பற்றி, தொழிலை விரிவுபடுத்த பற்றி நிறைய ஐடியாலாம் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த மாதம் உண்டான வேலையை செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்தலாம். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் என்று எங்களை விரிவுபடுத்தலாம். தொழிலாளர் இருக்கிற ரொம்ப நாளாக தொழிலாளர் இருக்கிறவங்க கூட அந்த மாதம் ஒரு தொழில் தொடங்கலாம்னு சொந்தமாக ஒரு தொழில் செய்வீங்க, தொடங்குவீங்க. சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேர் உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, முதுகில் குத்தணுங்க, எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இனிமேலாவது காசு வாங்கிட்டு ஏமாற்றணுங்க, இப்படி எவ்வளவோ அவமானங்கள் பட்டுறீங்க. எல்லாமே பட்டு தேறி வந்திருக்குனீங்க. இனிமேலாவதும் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது காலச்சிறந்தது. வாழ்க்கையில் கூட இருந்தே துரோகம் பண்ணதை நபரெல்லாம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்கிறான்னு பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்களா, வயிற்றுச்சல் பாருங்களா? நமக்கு முன்னாடி இருந்தவன் நீங்கள் எப்படி ஆகிட்டான், நம்ம எப்படி இருந்தோம், நம்ம இப்படி ஆகிட்டோமே. எனக்கு அந்த மாதிரி குறுக்கு வழியில் முன்னேறங்களை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அவங்க ஒரு முறை தானாகவே அவங்க இறங்கி போயிடுவாங்க. உங்கள் கண் முன்னாடியே அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு முன்னேறினவங்களாம் உங்கள் கண் முன்னாடியே நினச்சி இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் வருத்தப்படுங்க. காலம் அவங்களுக்கு பதில் சொல்லும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் முத்த விடாமல் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரத்தெல்லாம் நீங்கள் அவாய்டு பண்ணலாம். அதோட அடிவயிறு பிரச்சனை, முக்கியமாக பார்த்தா அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் விடுதலைனா குளிர்ச்சியான பொருள் சாப்பிடுங்க, இளநீர் சாப்பிடுங்க, நல்ல ஜீரணமான மாதிரி பொருள் சாப்பிடுங்க. குடும்பம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டைம் காலையோ மாலையோ உங்களுக்கு எப்போ டைம் கொடுதோ அப்போ பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட வேலை இருக்கும். தொழில் சிறப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயம் செய்பவர்கள், விவசாயத்துறை நல்லா லாபகரமாக சிறப்பாக இருக்கிறது. விவசாயத்துக்கு வேண்டிய உபகரணங்களை வாங்கலாம், ட்ரக்கு வாங்கலாம், சின்ன சின்ன பொருள்கள் வாங்கலாம். மாடு, பசு மாடு வாங்கலாம், காளை மாடு வாங்கலாம், இல்லை ஒரு ஆடு வாங்கலாம். இதெல்லாம் விவசாயத்தொழில் இருப்பவர்களுக்கும் ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி பண்ணை, கோழி பண்ணை வைக்கிறவங்களோட வைக்கலாம். சிறப்பாக இருக்கிறது. இந்த மாதம் முக்கியமாக இந்த மீன்பிடி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த விதத்தில் ஒரு பெரிய பெரிய மீன்கள், ஒரு அதிசய மீன்கள் என்று சொல்லக்கூடிய அதிசய மீன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு மீன்பிடி தொழில் செய்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் பசங்க உங்கள் பேச்சு கேட்கலன்னு நினைக்கிறீங்களா, சரியாக படிக்கலன்னு நினைக்கிறீங்களா, மந்தமாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் போக போக சரியாகிடும். கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு வரலன்னு நினைக்கிறீங்களா, அவர்கள் போக்கிலே விட்டு பிடிங்க. அதுதான் நல்லது. அவர்களை லவ் பண்ணுறாங்களா அப்படியே தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க. அவங்களுக்குள்ளே ஒரு மனசாபம் அவங்களே தானாக பிரிஞ்சிடுவாங்க. அதனால் அதை ஊதி 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 பெருசே பண்ணாதீங்க. அப்படியே விட்டிங்களா. ஏன்னா ஒரு சிலர் மட்டும் சக்ஸஸ் ஆகும், இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். உங்களுடைய சுயஜாதகத்தில் 5, 7 கூடிய தசாபுத்தி நடக்கும்போனா அவங்களுக்கு மட்டும்தான் காதல் சக்ஸஸ். இது எல்லாருக்கும் ஃபெயிலியர் தான். ஆனால் வருத்தப்படாதீங்க. உங்களை குலதெய்வ கோயிலுக்கு ஒரு மாதிரி சென்று வாருங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.